அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லாம் செய்யும் எழுத்து அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தருடைய தூண்டுதல் பேரில் இந்த மேடையில் உங்கள் முன்னால் நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஒபாமா எனக்கு சொந்தக்காரர் தாய்மாமே அப்படின்னு சொன்னால் எப்படி அதில் உண்மை இல்லையோ அது மாதிரி தான் எழுத்துக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். அவருக்கும் எனக்குமான தூரம் தான் எழுத்துக்கும் எனக்குமான தூரம். சிறு வயது முதலே, சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இருட்டை கண்டா பயம் குழந்தைகளுக்கு. அப்புறமா கொஞ்சம் பெரியவனே வாத்தியாரை கண்டா பயம். அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு பயம். அப்புறம் திருமணமானவுடனே கணவருக்கு மனைவி மேலே பயம், மனைவிக்கு கணவர் மேலே பயம். இப்படி மாற்றி மாற்றி ஒரு பயம். எனக்கு எல்லா காலகட்டத்திலையுமே தாரே ஜமீன் ஒரு படத்தில் வர்ற மாதிரி எழுத்தை கண்டாலே ஒரு பயம். அது என்னன்னு தெரியல. ஆரம்ப காலம் தொட்டு எழுதுவதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாகவே எனக்கு தெரியுது. அதனால தான் இன்னும் பிரமிப்பாகவே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எழுத்து. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எழுத்து என்பது பல முறை இலக்கிய விழாக்களுக்கு செல்லும் போதும் சரி, புத்தக வெளியீட்டு விழாக்களுக்கு செல்லும் போதும் சரி, என்னங்க இந்த மாதிரி இவர் கேட்டால் எதுவுமே படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. பல பேட்டிகளில் சொல்கிறாரு. ஏதோ படம் எடுத்திருக்காரு, ஓகே 2-3 படம் எடுத்திருக்காரு, அதில் ஏதோ ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. இவருக்கும் எழுத்துக்கு என்ன சம்மந்தம்? அப்படியே இவரை கூப்பிடுறீங்க அப்படின்னு நானும் அதை தான் கேட்பேன். என்னை எது கூப்பிட்றீங்க அப்படின்னு. இந்த முறையாவது இப்போ இருந்தாவது படிக்க ஆரம்பி அப்படின்னு எனக்கு அச்சுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு முறையும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எழுத்து என்பது மிக வலிமை வாய்ந்த சக்தி என்பது எல்லாருக்கும் தெரியும். அது எனக்கும் தெரியும். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது எனக்கே புரியாமல் இருக்கும் பொழுது சாமானியர்களுக்கும் இன்னும் பிடிபடாமல் போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் போலியோ சொட்டு மருந்து விளம்பரத்துக்கு நடிகையை கூப்பிடுறது மாதிரி என்னையும் கூப்பிடுறாங்க. ஏன்னா போலியோ சொட்டு மருந்துன்றது ஒரு குழந்தைக்கான விஷயம். தாய் கண்டிப்பாக போடணும். அதை ஒரு நடிகை சொன்னால் தான் போடணுன்ற நிலைமையில் இருக்கிறது மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்க சொன்னால் தான் எழுத்தினுடைய வலிமையாவது வெளியில் போய் தெரியும். ஸோ அதனால் எழுத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. எழுத்து எல்லாம் செய்யும் அப்படின்றது எனக்கும் தெரியும். நானும் பார்த்துருக்கேன். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துது, அரசியல் அரங்கில் மிகப்பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்துறது, புரட்சிகளை ஏற்படுத்துறது. இப்போ பாரதியினுடைய எழுத்துக்களை எடுத்துக்கிட்டு சொன்னீங்கன்னா சுதந்திரத்துக்கான வித்தாக அமைந்து விட்டது. எனக்கும் கூட எழுத்து ஒன்று தோணுச்சு படிக்கிற காலத்தில். சும்மா அப்படியே ஒரு விளையாட்டாக படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தானே. அப்போ அந்த பள்ளி பருவத்தில் கல்லூரி பருவத்தில் பெண்களை நோக்கி அப்படியே போகும்போது படிப்பின் மேலே ஈர்ப்பே இல்லாதவன் நான் கூட பேனாவை எடுத்து போகும்போது எழுத ஆரம்பிச்சிட்டேன். பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே இப்போ எழுத்து எல்லாம் செய்யும்னா என்னையவே எழுத வச்சிருக்குன்னா அப்போ பாருங்கள் என்னென்ன செஞ்சுருக்கும் இந்த உலகம் முழுவதும். அப்படி தான் நானும் எழுத ஆரம்பித்தேன். அது தப்பாக ரைட்டான்னு தெரியாது. ஆனால் சும்மா ஒன்றே எழுதுறது. நான் முதலாக எழுதுறதை கேட்டால் பல பேருக்கு சிரிப்பு வரும். அது ஏதோ நகைச்சுவைக்கான எழுத்து மாதிரியே இருக்கும். அதை உங்களோட பகிர்ந்துக்கணும்ல. ஒரு பள்ளி பருவத்தில் ஒரு பேருந்து நிலையத்தில் ஒரு பெண்ணை பார்த்த உடனே தோணுது, அழகாக இருக்க. அந்த பருவத்தில் யாரை பார்த்தாலுமே அழகாக இருக்கும், அது வேறு பிரச்சனை. நான் ரசித்த பெண்கள் பல, அவற்றுள் இனித்தது சில, அதில் ஒன்று தேன் பலா, அவளே நான் இயங்கும் கலா அப்படின்னு. இது அவ பேர் கலாவா இல்லைன்னு தெரியாது, ஆனாலும் எழுத தோணுது. இப்படி அப்படியே எழுத ஆரம்பிச்சு நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜுக்கு வந்துட்டேன். ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜுக்கு வந்துட்டேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஓகே இதெல்லாம் சரியில்லை, இது வேணாம், வேறு ஏதாவது எழுதுவோம், வேறு ஏதாவது இன்னும் கொஞ்சம் போயின்னா அப்புறமா இருந்தது. கண்ணே உனக்காக தாஜ்மஹால் கட்டித்தராவிட்டாலும் உன் கயிற்றில் தாலி கயிற்றை நிச்சயமாக கட்டுவேன் என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. இப்படி போயிட்டே இருக்கு. காலேஜ் படிக்கும்போது பாதி நேரம் லெட்டர் எழுதி கொடுக்குற வேலை தான் எனக்கு.
எதையாவது ஒன்று எழுது. கண்களில் காந்தம் வைத்து, மனதில் சாந்தம் வைத்து, உள்ளத்தில் உண்மை வைத்து, உதட்டில் மறைத்திருக்கும் என் சிருங்கார பறவையை சற்றே நின்று என் வேதனை புலம்பலை கேட்டு செல். அவளுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இந்த கடிதத்துக்காக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கடிதம் எழுதுறது நான், லவ் பண்ணுறேன். அப்போ எல்லாம் செய்யும் எழுத்து அப்படின்னா இது என்னெல்லாம் செய்யுது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் எழுத்து இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், புரட்சியாளர்களுடைய வாழ்க்கையில் எழுத்து என்னவாக இருந்திருக்கிறது. மாவீரன் நெப்போலியன் என்று அழைக்கப்படும் அந்த மாவீரனே, நான் 1000 யுத்த களங்களை கண்டு பயப்படுவதில்லை, ஆனால் ஒரு எழுத்து பேனாவுடைய எழுத்துக்கு நான் பயப்படுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படின்னா எழுத்தினுடைய வலிமை மிக முக்கியமானது. அது இன்றைக்கும் கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் சினிமாவை ஆசைப்பட்டு சினிமாவுக்கு நான் சும்மா அந்த டப்பிங் படங்கள்லாம் பார்க்குறாள், நல்ல நல்ல படங்கள் தேடி போய் பார்க்குறாள். அந்த பழிக்கு பழி, பழி வாங்கும் புலி, கொள்ளைக்காரன், நேபாளத்தில் சிஐடி, இந்த மாதிரியான படங்களாக பார்த்து வந்துக்கிட்டு இருந்தார். சினிமாவுக்கு வந்த உடனே சரி வேறு மாதிரியான ஒரு சினிமாக்களை எடுக்க ஆரம்பிக்கணும், ஒரு ரசனை வாய்ந்த திரைப்படங்களை எடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு எடுக்க ஆரம்பித்து அப்படி ஒரு திரைப்பட இயக்குனராக உள்ள அறிமுகமானேன். எனக்கு ஒரு பத்திரிகையாளர் நண்பர் கிடைத்தார். அவர் எப்போ பார்த்தாலும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது பேசுவேனா, நான் பேசுகிறத பூரா எழுத்து ஆக்கி 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 அமீர் சீறுகிறார், குமுறுகிறார், கொப்பளிக்கிறார். நான் சீரவும் இல்லை, குமுறவும் இல்லை, பேசுகிறதா இப்படி பேசுகிறது மாதிரி தான் அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவேன். ஆனால் அவர் கொடுத்த ஒவ்வொரு தலைப்பும் வரிவிலக்கால் யாருக்கு லாபம் கேட்கிறார், குமுறுகிறார் அமீர், இயக்குனர் அமீர் அப்படின்ன உடனே ஏதோ ரொம்ப கோபக்காரர் போல இருக்குவர் அப்படின்னு இப்போ எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னா, அந்த எழுத்து என்னை தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயலாளராக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த எழுத்து தான். அது சாதாரண விஷயம் கிடையாது, அது மிகப்பெரிய அடையாளம். எங்கே போனாலுமே சார் உங்களுடைய எழுத்துக்கள்லாம் நாங்கள் ரசிக்கிறோம் சார், பேசுகிறோம் சார்ன்றாங்க. நான் பேசத்தாங்க செய்கிறேன், எழுதுறதே இல்லைங்க, எழுதுறதெல்லாம் வேற ஒருத்தருங்க, நான் சொல்கிறத எழுதுறாருங்க அவர். அது முடிப்பார் பாருங்கள். ஒவ்வொரு என்னுடைய பேட்டிகளாக இருக்கட்டும், என்னுடைய கட்டுரைகள் ஏதாவது ஒன்று எழுத முடிக்கும்போது அது கடைசியாக ஒன்று சொல்ல ஒரு முத்தாய்ப்பான வரிகளை ஒன்று போடுவார். அந்த வரிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ இப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா, இவர் இந்த மாதிரியான ஒரு இமேஜ் உருவாக கடைசியில் என்னுடைய அலுவலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே வைக்கிறதில்ல. என்னுடைய சேருக்கு இடது பக்கம் வலது பக்கம் வெறும் புக்காக அடிக்குது, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம். யாராவது ஆஃபீஸுக்கு வந்தால் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க, இவர் நிறைய படிப்பார் போல இருக்கு, அதனால தான் நிறைய பேரை பேசுகிறாரு வேறு. அப்படி சாதாரண ஒரு அமீராக இருந்த என்னை இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு போராளி ரேஞ்சுக்கு கொண்டு வந்து மாற்றிருக்குன்னா அது எழுத்து தான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எழுத்து என்பது வேறு வேறு வடிவமாக மாறிக்கிட்டு இருக்கு, வேறு வேறு ஒரு சூழ்நிலை தகுந்த மாதிரி மாறிட்டுருக்கு. அதில் இப்போ நீங்கள் சில பார்த்தீங்கன்னாக்கும் காமெடியான எழுத்து, நகைச்சுவைக்கான எழுத்துக்களாக இருக்கட்டும், அல்லது இலக்கியம் சார்ந்த எழுத்துக்களாக இருக்கட்டும், அல்லது சராசரி வாசகர்கள் படிக்கக்கூடிய தினசரிகளில் வர எழுத்துக்களாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. இன்றைக்கு கூட தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேரறிவாளன் தன்னுடைய எழுத்தின் மூலமாகத்தான் ஒரு புத்தகமாக, அந்த புத்தகம் இந்த கண்காட்சி முழுவதுமாக இருக்கிறது. அவருடைய எழுத்தின் மூலமாக தான் தனக்கு நேர்பட்ட அந்த அவலத்தையும் தனக்கு நேர்ந்த கொடுமையும் சித்தரித்து இன்றைக்கி உலகம் முழுவதுமாக சொல்லி அந்த புத்தகம் போய் சேர்ந்து அவருடைய தூக்கு தண்டனை எதிர்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்தது. அவர் சாதாரணமாக உள்ளே இருந்திருந்தாலும் ஒரு கைதியாகத்தான் வர்ணிச்சிருப்பார். ஆனால் அவரை விடுதலை செய்ய ஒட்டுமொத்த தமிழகமும் பொங்கி எழக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொன்னால் அவருடைய எழுத்து தான் காரணம். அப்போ அந்த எழுத்து இதை எப்படி இதோட விட்டுலாமா, இதுக்கப்புறம் வேறு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், எனக்குமே இன்னும் சொல்கிறேன், இன்னும் நிறைய எழுதணும், நிறைய படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கிறது. அமைதிக்கான நோபல் பரிசை துருக்கியைச் சேர்ந்த தவக்குல் கர்மான் என்பவர் பெற்றிருக்கிறார் என்றால் அவருடைய எழுத்து தான் காரணமாக இருந்திருக்கிறது. ஸோ அந்த எழுத்து சாதாரண விஷயம் இல்லை. கடந்த நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் எல்லா வகையிலும் எழுத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அரசியலாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும். இன்றைக்கும் நாங்கள் எழுதிக்கிட்டு தான் இருக்கோம், வசனம் எழுதிக்கிட்டு இருக்கோம், பாடல்கள் எழுதுகிறோம், திரைக்கதை எழுதுகிறோம். சமீபத்தில் கூட திரைக்கதை எழுதுவது எப்படி அப்படின்னு சொல்லி கமல் சார் ஒரு பெரிய
ஒரு இது மாதிரி செமினார் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போகும்போது எல்லாருமே கேட்டாங்க, எழுதுறது சார் ஸ்க்ரீன் பிளே எப்படி சார் எழுதுறதுன்னு. நான் சொன்னேன், முதல்ல எழுதுங்க, அப்புறமா ஸ்க்ரீன் பிளேயா இல்லையான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். அது எழுத ஆரம்பிங்க, ஆனான்னு போடுங்க, ஆனான்னு போட்டதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன வருதுன்னு தெரியும். ஸோ அதனால் எழுதுவது என்பது மிக முக்கியமானது. என்னெல்லாம் செய்கிறது, இப்போ ஒரு கோழையை வீரனாக மாற்றியது போல் மாவீரனை கூட கோழையாக மாற்றுது, நல்லவனை கெட்டவனாக மாற்றுது, கெட்டவனை நல்லவனாக மாற்றுது, கடுகை மலை போல் காண்பிக்குது. இது எல்லாமே எழுத்தினுடைய தன்மை. ஒரு முறை பதிவு செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் எழுத்துக்களை அது காலத்திற்கும் அழியாத ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்படி ஒரு தலைப்பை எனக்கு கொடுத்ததுன்னா நான் ரொம்ப யோசித்தேன். எனக்கு ஏங்க அப்படி ஒரு தலைப்பு கொடுத்துருங்க, எல்லாம் செய்யும் எழுத்துன்னு. இல்லை சார் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னா. சரி, எழுத்து என்பது அந்த எழுத்தை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற காரணம், இன்னும் எனக்கு அது அப்படி கண்ணுக்கு முன்னால் ஒரு மேஜிக் மாதிரியே இருக்குது. குட்டி குட்டி விஷயங்கள், ஒரு வசனத்தை நாங்கள் எழுதும்போது சினிமாவில் சொல்லிக்கிட்டீங்கன்னா சினிமா சார்ந்த விஷயமா இருக்கு. நான் சொல்கிறேனே, ஒரு வசனத்தை கூட ஒரு வார்த்தையில் ஒரு வார்த்தையை மாற்றி போட்டால் வேற வந்துடுது. அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நான் என்னுடைய முதல் படமான மௌனம் பேசியதில் கூட ஒரு பாடலுக்கான முதல் வரியை எழுதியிருந்தேன். அந்த வரியை நான் தான் எழுதியிருந்தேன். ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ளே போன கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு. நீ கொண்டு வந்ததென்ன, நீ கொண்டு போனதென்ன, உண்மை என்ன உனக்கு புரியுமா, வாழ்க்கை இங்கே யாருக்கும் சொந்தம் இல்லையே, 100 வருஷம் யாரும் வாழ்வதில்லையே அப்படின்னு. இது எங்கே ஆரம்பித்தது எனக்கு, நான் சொன்னேன் இல்லையா, பள்ளி பருவத்தில் எழுத ஆரம்பித்தது. பள்ளி பருவத்தில் எழுத ஆரம்பித்தது என்னை ஒரு பாடலாசிரியர் வரைக்கும் கொண்டு சேர்த்துருக்கு. ஸோ அந்த பாட்டு சென்டிமெண்ட்டாக அது நல்லா இருக்காது சார். பதிவு பண்ணும்போது யுவன் சங்கர் ராஜா என்கிட்ட சொல்கிறாரு, சார் இது வேணாம், சென்டிமெண்ட்டாக முதல் படத்துலேயே ஆடாத ஆட்டமெல்லாம்னு சொல்லலாம், போட வேணாம், அது மற்றவங்க எல்லோரும் வேறு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு அபசகுணமாக இருக்குது அப்படின்னு. நான் சொன்னேன், அதெல்லாம் கிடையாது சார், என் மனதில் என்ன தோணுச்சோ நான் அதை எழுதியிருக்கேன், இதை நம்ம பண்ணிடலான்னு. ஸோ அந்த முதல் வரியை வைத்துக்கொண்டு சினேகன் முழு பாடலையும் எழுதி கொடுத்தார். ஸோ இன்றைக்கும் அந்த பாடல் பிரபலமாக இருக்கிறது. ஸோ சினேகனுக்கான முதல் வெற்றியாகவும் அதுக்கப்புறமா சேர்ந்துருக்கு. சினேகன் அடிக்கடி சொல்லுவார், சார் எங்கே போனாலுமே எனக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு எழுத்து வேற ஒரு அடுத்த கட்டத்துக்கும் அவருடைய வளர்ச்சியை கொண்டு போகுது. உலகம் முழுவதும் பல புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கிறது, பல சிந்தனை தூண்டல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. எனக்கான தூண்டல் எந்த எழுத்திலிருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஒரு இஸ்லாமிய வீட்டில் இருந்ததுனால எனக்கு நான் முதல்ல வீடுகளில் இருந்த சும்மா தினசரிகளை படிக்க, தினத்தந்தி பேப்பருடைய வாசகன் நான். என்னுடைய அப்பா காலத்துலேருந்து வீட்டில் தினத்தந்தி தான் வாங்கிட்டு. ஸோ அதை படிக்க ஆரம்பித்த காலத்திலிருந்து அதுக்கப்புறமா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழில் வந்த திருக்குறான் தான் எனக்கான மாற்றத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். அதை படிக்க 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 தான் ஒவ்வொரு எழுத்துக்களில் இருக்கிற அர்த்தமும், ஒவ்வொரு எழுத்துக்களில் இருக்கிற உண்மையும், சரி உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன அப்படின்னு அந்த வாழ்வியலேயே ஒரு புரட்டி போடும் அளவுக்கு கற்றுக் கொடுத்தது எழுத்து தான். அப்படி ஒரு எழுத்து எல்லாம் செய்யும், அது நிச்சயமாக எல்லாம் செய்யும் என்பதை நானும் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் உணர வேண்டும் என்பது தான் இந்த அரங்கத்தில் நான் உங்ககிட்ட பேசக்கூடியதனுடைய நோக்கம். நானும் இன்னும் ஒரு சராசரி வாசகனாகவும் கடைநிலை வாசகனாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். இனி வரும் காலங்களில் நான் ஆசைப்பட்டேன், ஆனால் அதை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஆசைப்பட்டது சரி எழுத ஆரம்பித்தோம், நம்ம கூட ஒரு புக்கு போடலாமா அப்படின்னு தோணுச்சு. சரி ஒரு புக்கு போடலாம், என்ன மாதிரியான புக்கு போடலாம் அப்படின்னு சொன்னால், தலைப்பை மட்டும் முடிவு செய்திருக்கேன், இன்னும் உள்ள ஒரு பக்கம் கூட எழுதலை. அத்தனைக்கும் ஆசைப்படு, அருணா கயிறாவது மிச்சமாகட்டும், இதுதான் முதல் வரி. அப்படி ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கேன். இன்னும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நானும் இந்த புத்தக கண்காட்சியில் ஒரு எழுத்தாளராக உங்கள் முன்னால் நிற்கணும்னு ஆசைப்பட்றேன், நடக்கும்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு வேண்டுகோள் எழுத்து விஷயமா, எழுதுவது என்பது எல்லோருக்கும் ஒரு காலகட்டத்தில் வந்துவிடும். ஆனால் அந்த எழுத்து எதை ஏற்படுத்தப் போகிறது என்பது மட்டும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு எழுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒரு புரட்சியை ஏற்படுத்த வேண்டும், சிந்தனையை தூண்ட வேண்டும், வாழ்க்கையின் வளமையை ஏற்படுத்த வேண்டும், நாட்டை செழுமைப்படுத்த வேண்டும். உங்களுடைய எழுத்து கலவரத்தை தூண்டக்கூடியதாகவோ
மனிதர்களுக்குள் சண்டையை உண்டு பண்ணுவதாகவோ இது மாதிரியான கீழ்த்தரமான எழுத்துக்களாக இருக்காமல் எல்லா எழுத்துக்களுமே மேல் நோக்கி மேன்மையை நோக்கி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.